மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டது போல உலகமெல்லாம் கண்டு வியக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை. வெளிநாட்டில் இருப்பவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இந்தியாவில் குடும்பங்கள் இல்லை, குடும்பங்கள் கோயில்களாக இருக்கிற காட்சி என்று பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி நாம் அனைவரும் அறிந்தது. பண்ணலாமே, அறநிலையத்துறையை வீடுகளுக்கு இனிமே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நடுவரையே ஆலோசனை குழுவில் போட்டுடலாம். இதெல்லாமே இவங்க இப்படி கருத்து பதிவு பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய மேலோட்டமான வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இதையெல்லாம் பதிவு செய்கிறாங்க. ஆனால் உள்ளார்த்தமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பார்த்தோம்னா பெரும்பாலும் குடும்பத்தில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போகிறதுனாலையும் அனுசரித்து போகிறதுனால தான் இந்த குடும்ப வாழ்க்கை இதுவரை ஜெயித்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்குது. அதை நம்ம ஏற்றுத்தான் ஆகணுங்க. ஏன், என்னுடைய நண்பரை நான் சந்தித்தேன். அவர் ஒன்று சொன்னார், நான் வீட்டில் அவ கூட பேசி 4 வருஷம் ஆச்சுன்னாரு. கல்யாணமாகி 13 வருஷத்தில் இந்த 4 வருஷமாக நான் என் மனைவி கூட பேசுறதில்ல, பேசாமையே வாழ்க்கை போகுதுன்னாரு. நான் கேட்டேன், அது எப்படி தம்பி பேசாமையே வாழ்க்கை போகும்? ஏதாச்சும் ஒன்றுனா சொல்லணும், கேட்கணும், எப்படின்னு. அதுக்கு தான் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, பிள்ளைகிட்ட சொன்னால் அதுக்கு போய் சொல்லு. நேற்றும் கூட பாரு, காஃபி கொடுத்துட்டா, கல்நீர் தண்ணியாட்டு இருந்துச்சு. நான் குடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், பாப்பா இந்த காப்பியை எந்த நாய் குடிக்குன்னு போய் உங்கள் அம்மாட்ட சொல்லுன்னேன். உடனே அந்த அம்மா பதில் சொல்லுச்சு, 13 வருஷம் எந்த நாய் குடிச்சுதோ அந்த நாயவே குடிக்க சொல்லுவோம் அப்படின்னுச்சுன்னா. இதாவது பரவாயில்லைங்க. இன்னும் சில குடும்பங்களில் பேச்சுவார்த்தையே கிடையாது. இங்கேயாவது பிள்ளைங்க மூலம் பேசிக்கிறாங்க, அங்கே அந்த பேச்சுமே இல்லை, எல்லாம் பேப்பரில் எழுதிடுறது. ஒரு நாள் அந்த கணவன் ஏதோ வெளியூர் போகணும், காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடணுங்கிறக்காக ஒரு கடிதம் எழுதி மனைவி பார்வையில் படுற மாதிரி வச்சுட்டு படுத்துட்டார். காலை 4 மணிக்கு என்னை எழுப்பி விடவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு படுத்துட்டார். 6 மணி ஆகியும் அந்த அம்மா எழுப்பலை. மனுஷன் எந்திரிச்சாரு, பதறி போய் கோபம் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு இவரையே இவர் திட்டார். கத்துன்னு கத்தி இவரையே திட்டார். பொறுமை இழந்து அந்த அம்மா வந்துச்சு, அந்த சீட்டை எடுத்து இப்படி நீட்டுச்சு. அதில் அந்த அம்மா எழுதி வச்சிருக்குது, மணி 4 ஆயிடுச்சு, எந்திரிங்கோன்னு எழுதி வச்சிருக்குது. ஆக சிற்சில மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. கூட்டு குடும்பங்களெல்லாம் சிதைஞ்சு எல்லாம் தனி குடுத்தனமாக மாறிடுச்சு. இதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய பெருவாரியான குற்றச்சாட்டாக இருக்கலாம். உங்கள் 3 பேருக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன், இன்னைக்கு தனி குடுத்தனம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு கூட்டு குடும்பம் இருந்ததுன்னா, அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்கன்னா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இணைஞ்சு வந்தோம் ஒன்றுக்கொன்றானேன்னு பாடிட்டு 4 பேர் ஒற்றுமையாக அந்த குடும்பத்தில் இருந்தாங்கன்னா என்ன காரணம்னா, அன்னைக்கு ஒரே ஒரு தொழில் தாங்க, விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்தில் வர்ற வருமானத்தை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குதுன்னா, படிப்பு வேற, வேலை வேற, சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு. அன்னைக்கெல்லாம் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வேற வழியே இல்லையேன்னு அனுசரித்து வாழக்கூடிய வாழ்க்கை அன்னைக்கு இருந்தது. இப்போ வேறு வேறு திசையில் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க. நல்ல சம்பளம் வாங்குற பையனுக்கு நல்ல பெரிய இடத்துல நிறைய நகை போட்டு கட்டிட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு பெண்கள் படிக்கல, வேலைக்கு போகல, வீட்டில் இருந்தாங்க. அதனால் 4 இடத்துக்கு போகிற ஆண்கள் நல்லது கெட்டதை உணர்ந்துட்டு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை ஏற்றுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது பொருந்தி வருங்களா? பெண்ணும் படிச்சிருக்கிறா, பட்டம் வாங்கியிருக்கிறா, ஆண்களை விட ஒரு படி உயர்வாகவே சம்பாதிக்கிறா. அப்படி இருக்கிற ஒரு பெண் எதிர்பார்க்கிறது, தன்னோட கருத்துக்களையும் இந்த குடும்பத்தில் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னொன்று அவங்க செய்கிற குற்றம் என்ன தெரியுங்களா? ஏன் தேவையில்லைங்க, இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ப்பில் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் பிள்ளைகளை வளர்க்குறோம். படிக்க வைக்கிறோமா, நாளைக்கு அவன் சம்பாரித்து கொண்டு கொடுத்து தன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? என்னால் முடியாததை என் பிள்ளை செய்யணும். அது எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கு. இப்போ இன்னொன்று, அவங்கள ஒப்பிடாதீங்க தயவு செய்து மற்றவங்களோட. இன்னைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பே 98 வாங்கினாலும் மகிழ்ச்சி அடைகிறது இல்லைங்க.
98 வாங்கினா நம்மளாம் எவ்வளவு பரவாசப்படும், ஆஹா 98ன்னு. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா ஒரு நிமிஷம் நிஜமா 98 எப்பாவது வாங்கியிருக்கீங்க? இல்லைங்க, சத்தியமா நான் வாங்கலீங்க. பொய் சொல்லக்கூடாது. என்னோட என்னோட மேடையில யார் பொய் சொல்றது நான் அனுமதிக்க மாட்டேன். 35 தான் நானெல்லாம் வாங்கினேன். அப்படி உண்மையை சொல்லு. நான் ஒரு காலகட்டங்கள்ல நானெல்லாம் ஃபெயில் ஆவேன்னு தான் எங்க அம்மா எல்லாம் நினைச்சாங்க. ஆனா ஏதோ 35 அந்த மகராசி யாரும் தெரியல, எதுக்கு வந்து மறுபடியும் உயர வாங்குவான்னு ஏதோ போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பு 98 வாங்கின உடனே அதை கண்டு சந்தோஷப்படுறது இல்ல. 2 மார்க் எங்க விட்ட. இந்த எதிர்பார்ப்புகள் பிள்ளைகளுடைய அந்த சூழலை எப்படி மாத்தி இருக்குது. அப்ப அவனுடைய மனநிலை மாறுதா இல்லையா? நான் இன்னும் ஒன்ன சொல்லி முடிச்சிடறேங்க நடுவர் அவர்களே. ஒரு பொண்ணு, அதாவது எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பேட்டி கொடுத்தா. அது உண்மையில நீங்க எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. எய்ட்ஸ்னா என்னன்னு வீட்டில் கேட்டச்சு, வயசுக்கு மீறின பேச்சு பேசாத கம்முன்னு இருன்னாங்க. கல்லூரி போய் எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்ட ஆசிரியர்கள் அதை சொல்லி தரல. ஆனால் எய்ட்ஸ்னா என்னங்கிறது எனக்கு எய்ட்ஸ் வந்த பிறகு தாங்க நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி ஒரு பெண் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறான்னு சொன்னால், அப்போ அது என்னங்கிறத சொல்லி தரும் பொழுதுதான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நேர் வழியில் கொண்டு போக முடியும். ஒரு காலகட்டங்களில் ஆண்கள் இரவு நைட் டியூட்டி பார்ப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, படுத்து தூங்குவாங்க. பெண்கள் எல்லாம் செஞ்சுட்டு வெந்தண்ணி போட்டு அவங்கள எழுப்பி விடுவாங்க. இன்னைக்கு பெண்களும் இரவு டியூட்டிக்கு போகிறாங்க. ஏன் ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் ஒரு வெந்தண்ணி போட்டு ஏன் அந்த பெண்ணை எழுப்பி விட்டால் என்ன தப்பு? இல்லை இந்த மாற்றம் வந்தால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். அந்த காலத்திலே என்று பழமையை பேசாதீர்கள். மாற்றங்கள் கட்டாயம் தேவை என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.